என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து புட்டு மாவு. நான் வீட்டில் எப்படி புட்டுக்கு மாவு வறுத்து வைப்பேன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இது வெறும் புட்டு மட்டும் செய்யாமல் இதில் வந்து இடியாப்பம் செய்யலாம், போல் செய்யலாம். செஞ்சு நம்ம இப்படி வறுத்து வச்சிட்டோன்னா மாதக்கணக்கில் கெட்டு போகாது. எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. புட்டுக்கு வந்து மாவு திரிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் 1 கிலோ அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். ஊறின பிறகு பச்சரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இந்த மாதிரி தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி வடிஞ்சோடனே காய போட்டுக்கலாம். தண்ணி வடிஞ்சோடனே ஒரு துணி விரித்து இந்த அரிசியை கொஞ்சம் காய போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை. சும்மா வீட்டுக்குள்ளே ஒரு துணி விரித்து நல்லா காய போட்டு எடுத்துக்கோங்க. அளவுக்கு காய போட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம மில்லில் கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் காயணும். நம்ம வீட்டிலே மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு காஞ்சா போதும். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்க ஆரம்பிக்கலாம். ஜாரில் பாதி போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வறுக்கிற பாத்திரத்திலே போட்டு அரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் அரைச்சி இவ்வளோ எடுத்துட்டேன். இதே திருப்பி மிக்சியில் போட்டு அரைச்சி மொத்தமாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லா மாவையும் அரிசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுக்கலாம். வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அது வந்து மணல் மாதிரி வரணும். நான் நல்லா வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் நல்லா வறுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் என்ன எவ்வளோ நாள்னாலும் கெட்டே போகாது. வறுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா வறுபட்டுருச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, மாவு வந்து மணல் மாதிரி ஆகிடும். நல்லா வெளியில் தெரிக்கும். நம்ம வறுக்கும்போது அதிலே கண்டுபிடிச்சிடலாம் மாவு நல்லா வறுபட்டுருச்சின்னு. இந்த அளவுக்கு வறுத்து வச்சிட்டோன்னா எத்தனை மாதம் ஆனாலும் மாவு கட்டு போகாது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு புட்டு மாவு.